காஞ்சிபுரத்துல மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கிறாரு. தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவுல வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. இங்க மூலவர் சன்னதிக்கு கிழக்க பாத்தீங்கன்னா ஒரு பாதாள அறையில அத்தி மரத்திலான சுமார் 1.5 அடி உயரம் தான் இருக்கும். ஸ்ரீதேவி பூதேவி உடன் இருக்கக்கூடிய அத்திவரதர் சிலை இருக்கு. இவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில எடுக்கப்பட்டு பக்தர்களுக்காக தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படுவார். இப்ப 12 வருஷம் கழிச்சு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1915ஆம் ஆண்டு அங்க வைக்கப்பட்ட அந்த சிலையானது பல்வேறு காரணங்களால மறுபடியும் எடுக்கப்பட முடியாம சுமார் 98 வருஷம் கழிச்சுதான் 2013ஆம் ஆண்டு தான் சில வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களோட தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறையில வைக்கப்பட்டது. தற்போது 12 வருஷம் கழிச்சு அவர் அத்திவரதர் சிலை வெளியே எடுக்கப்படுது. சிறப்பு பூஜைகள்லாம் செய்து பக்தர்களோட தரிசனத்துக்காக வைக்கிறாங்க. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகள் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ளது. மிக பழமையான கோவில். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அத்திவரதரை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும், நம்மளுடைய முற்பிறவி பாவங்கள்லாம் விலகும், நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா தாயாரோட இணைந்த கோலத்துல இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை நம்ம தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியம். 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும்.